2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கான கூட்டணி வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு சின்ன அலசல் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம். அதிமுகவுக்கு 3 வாய்ப்புகள் இருக்குது. இதில் முதல் வாய்ப்பான பாஜக கூட்டணி பற்றி நேற்றே நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அது ஃபஸ்ட்டு பார்ட்டு. இப்போ மீதி இருக்கக்கூடிய 2 வாய்ப்புகள் என்ன, 2026 தேர்தலுக்கு பிறகு அதிமுகவுடைய எதிர்காலம் என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம். 2வது வாய்ப்பு அதிமுக தாவேகா கூட்டணி. இதற்கு விஜய் விருப்பப்படுறாரோ இல்லையோ, அதிமுகவினர் ரொம்பவே விருப்பப்படுறாங்க. விஜய் மட்டும் வந்துட்டா போதுங்க, கண்டிப்பாக திமுகவை ஜெயிச்சிடலாங்க அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ட் அவங்களுக்கு நிறைய இருக்குது. அதாவது 18% இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணி உள்ளே வர்றதுல அவங்களுக்கு சங்கடம் இருக்குது. ஐயோ, இவங்களை கூப்பிட்டு வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறதுன்னு இருக்குது. ஆனால் இது வரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல், இது வரைக்கும் களத்தில் கூட இறங்காத விஜயை அந்த கட்சியை இவங்க கூட்டணியில் சேர்றதுக்கு இவங்க ரொம்ப ஆர்வமாக துடிக்கிறாங்க. அவருக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. அவருக்கு உண்மையிலேயே செல்வாக்கு இருக்கா இல்லையாங்கிறது தெரியாது. அவர் கூட்டணி ஆட்சியை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. அவருக்கு நீங்கள் எவ்வளோ சீட்டு தருவீங்க, இதெல்லாம் எதுவுமே தெரியாத போதும் இவங்க விஜய் கூட்டணிக்கு தவம் கிடக்கிறாங்க. அப்போ இவங்களுடைய செயல்பாடே பார்த்தீங்கன்னா அதிமுகவை மிகவும் பலவீனப்படுத்தும் செயலாகத்தான் இங்கே இருக்கே தவிர, இவங்க இந்த தாவேகா கூட்டணிக்காக வெயிட் பண்ணி அவங்களுக்கு எவ்வளோ சீட்டு வேணாலும் கொடுக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு இறங்கி போவாங்களோ அப்படிங்கிற சந்தேகம் கூட எனக்கு இருக்குது. ஏன்னா கூட்டணிக்கு டெஸ்பரேட்டாக இருக்கிறது எடப்பாடி பழனிசாமி தான், அதிமுக தான். இப்போ அதிமுகவுடைய டெஸ்பரேஷனை விஜய் பயன்படுத்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதை தான் ஆதவர்ஜுன் நல்லா சொல்லிட்டு இருக்காங்க. நாங்கள் 40-45 சீட்டுக்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ விஜயோட கூட்டணி சேர்ந்தால் திமுகவை வீழ்த்த முடியுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் 50-50% தான். ஏன்னா விஜய்க்கு இன்னும் முழுமையாக எவ்வளோ செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. விஜய் என்கிற ஒற்றை மனிதருக்காக அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய யார் என்னன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் மக்கள் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி ஓட்டு போட்டது கிடையாது. வரலாறே கிடையாது. எம்ஜிஆருக்கே அப்படி கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் தனியாக கட்சி ஆரம்பித்தார்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் திமுகவில் மாவட்ட செயலாளர்களாக இருந்தவங்க எல்லாம் அவர் கூட வந்தாங்க. ஏற்கனவே களத்தில் வேலை செஞ்சவங்க, தேர்தலை சந்தித்தவங்க, தேர்தல்லாம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சவங்க எல்லாரும் அவர் கூட இருந்ததுனால தான் ஓகே ஆச்சு. ஸோ இவ்வளவு டெஸ்பிரேஷனாக அதிமுக இருக்கிற போது விஜய் மேலும் மேலும் நிறைய கண்டிஷன்ஸ் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அந்த கண்டிஷன்ஸ்க்கெலாம் எடப்பாடி பழனிசாமியோ அதிமுகவோ ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னா அது அந்த கட்சியை மேலும் பலவீனப்படுத்தும். திமுகவை எதிர்த்து நிற்கக்கூடிய கூட்டணி அப்படிங்கிற அந்த மக்களுடைய பார்வையிலிருந்து அதிமுக அந்த தாவேகா கூட்டணி கண்டிப்பாக விலகிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ இந்த கூட்டணி அமைந்தாலும் அதிமுக அந்த இடத்துல ஒரு அப்பர் ஹேண்ட் எடுத்தாங்க அப்படின்னா அது ஒரு வகையில் லாபம். ஆனால் அப்படி அப்பர் ஹேண்ட் எடுக்கிறதுக்கு விஜய் அலோவ் பண்ண மாட்டார் அப்படிங்கிறது தான் நான் திங்க் பண்ணுறேன். ஏன்னா விஜய் வர்றதும் 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக அப்படிங்கிறத நல்லா யோசித்து பார்த்துக்கோங்க. அப்படி 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக வரக்கூடிய ஒருத்தர் ஒரு திராவிட கட்சியோட கூட்டணி வச்சார்னா அங்கேயே அவரோட கிரெடிபிலிட்டி போயிடும். அதனால் என்னுடைய கணிப்பு பிரகாரம் அதிமுக தாவேகா கூட்டணி நடக்காது. அவங்க 2 பேரும் சேர மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணம். பட் நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். அதிமுகவுக்கான 3வது வாய்ப்பு என்ன அப்படின்னா, பாஜக கூட்டணியும் இல்லாமல் தாவேகா கூட்டணியும் இல்லாமல் அவர்கள் தனித்து போட்டியிடுவது. அதற்கான வாய்ப்புகள் தான் வரக்கூடிய தேர்தலில் நிறையா இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய எண்ணம். என்ன காரணம் அப்படின்னா, அதிமுக இன்றைக்கி பலவீனமாயிட்டிருக்கு. இன்றைக்கி திமுகவை தவிர மீதம் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளும் பாஜக, மதிமுக, விசிக, காங்கிரஸ், இல்லை இப்போ வந்திருக்கக்கூடிய தாவேகா, யாராக இருந்தாலும் அவங்க எல்லாரும் கட்சி ஆரம்பித்ததுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இந்த 2 திராவிட கட்சிகளையும் ஒழிக்கணும், இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நம்ம சேரணும் அப்படிங்கிறது தான். அப்படி இருக்கிறபோது இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் 2 திராவிட கட்சிகளில் ஒரு திராவிட கட்சியான அதிமுக இன்னைக்கு பலவீனப்பட்டுகிட்டே இருக்குது. அவங்களுடைய கிராஃப் கீழே போயிட்டு இருக்கு. அவங்களுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. அப்போது இன்னும் ஒரு தேர்தலில் அவங்கள தனிச்சு விட்டால் அந்த கட்சி கரையறதுக்கான வாய்ப்புகள் கண்ணு முன்னாடி தெரியுது. அப்படி இருக்கிறபோது பாஜகவாகட்டும் இல்லை தாவேகாவாகட்டும் அவங்க போய் அதிமுகவோட கூட்டணி வச்சாங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கு உயிர் கொடுப்பதற்கு சமம். எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு ஆக்சிஜன் கிடைச்ச மாதிரி. அவங்க தத்தளிச்சிட்டு இருக்கிற போது ஒரு கட்டையை கொண்டு போய் அவங்க கையில் கொடுக்குற மாதிரி. ஸோ இது நடந்தது அப்படின்னா அதிமுக மீண்டும் பலமாகும்.
பாஜக கூட்டணியாக இருந்தாலும் சரி, விஜய் கூட்டணியாக இருந்தாலும் சரி, அது வந்து அதிமுகவை மீண்டும் பலப்படுத்தும். அப்படி பலப்படுத்திருச்சு அப்படின்னா 2026க்கு அப்புறமும் தமிழக களம் வந்து எப்படி இருக்கும்னா திமுக விசஸ் அதிமுகன்னு 2 திராவிட கட்சிகள் மட்டும்தான் இருக்கும். மறுபடியும் அப்படியே களம் அமையறதுக்கு எதற்காக வந்து பாஜகவும் தாவேகாவும் மற்ற கட்சிகளும் இடம் கொடுக்கணும்? அப்போ அவங்களுடைய உள்நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்னா அதிமுகவை தனித்து விடுவது. அவங்கள தனித்து விட்டாங்க அப்படின்னா அது வந்து பாஜகவுக்கும் லாபம், தமிழக வெற்றி கழகத்துக்கும் லாபம், திமுகவுக்கும் லாபம். ஏன்னா அதிமுக அப்படிங்கிற கட்சி வந்து கரைஞ்சு போக ஆரம்பிக்கும், அவங்களுடைய ஓட்டு வங்கி குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா அவங்களுக்கு புதிய தலைமுறை வாக்காளர்கள் வர்றதில்லை, அவங்க ஏற்கனவே நிறைய சாதி ஓட்டுகளை இழந்துட்டாங்க, சிறுபான்மையினர் வாக்குகள் அவங்களுக்கு கிடைக்கிறதில்ல, மக்களை ஈர்க்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு அங்கே கட்சியில் யாரும் இல்லை. அந்த இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறத மட்டும்தான் வந்து இன்றைக்கி அவங்களுடைய ஒரே நம்பிக்கை. அந்த ஒரு நம்பிக்கையை மட்டும் வச்சுக்கிட்டு கட்சியை வந்து அவங்க ரொம்ப நாள் காப்பாற்ற முடியாது. அப்படிங்கிறதுனால அதிமுகவை தனித்து விடுவது அப்படிங்கிறது தான் எதிர்க்கட்சிகளுடைய திட்டமாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. அப்படி நடந்ததுனா தான் தமிழகத்தில் வந்து 5 முனை போட்டி நடக்கும். அப்படி நடந்தது அப்படின்னா திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வருவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது, நான் அதை மறுக்கவே இல்லை. ஆனாலும் இங்கே வந்து நம்மளுடைய நோக்கம் என்ன? இந்த 2 திராவிட கட்சிகளையும் ஒழிக்கணும் அப்படின்னா முதல்ல ஒரு கட்சி ஒழியறதை நீங்கள் பார்க்கணும்ல. ஒரே நேரத்தில் 2 எதிரிகளோடு நீங்கள் மோதவே முடியாது. இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி அதை தவறத்தான் பண்ணுறாங்க. தமிழக வெற்றி கழகம் வந்தாலும் மீண்டும் அதே தவறத்தான் பண்ண போகிறாங்க. ஏன்னா அவர் வந்து பாஜகவை நாங்கள் எதிர்க்கிறோம், இங்கே வந்து திமுகவை எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை ஃபிக்ஸ் பண்ணிட்டெல்லாம் நீங்கள் வந்து அடிக்க முடியாது. இது வந்து ஒன்றும் சினிமா கிடையாது. திமுக ஆட்சிக்கு வரும்போது அவங்களுடைய ஒரே எதிரி காங்கிரஸ், அதிமுக எழுந்து வரும்போது அவங்களுடைய ஒரே எதிரி திமுக, திமுகவுக்கு அப்போதைய ஒரே எதிரி அதிமுக. இப்படி 1 to 1 நீங்கள் மோதுறீங்க அப்படின்னா தான் நீங்கள் வந்து ஜெயிக்கிறத பற்றி யோசிக்க முடியும். ஏன் வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக ஒரு 3வது சக்தி உருவாகவே இல்லை அப்படிங்கிறதுக்கான ஒரே ஒரு காரணம் என்னன்னா, அப்படி வர்றவங்க அத்தனை பேருமே ஒரே நேரத்தில் 2 எதிரிகளை சந்திக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அப்போ அதனால் அவங்களால சமாளிக்க முடியல. அப்போ ஒரு கட்டத்தில் என்ன ஆனாங்க, அவங்க வந்து இந்த எந்த திராவிட கட்சிகளை எதிர்த்து கட்சி ஆரம்பித்தாங்களோ அந்த திராவிட கட்சியிலேயே போய் சேர வேண்டிய நிர்பந்தம், கலக்க வேண்டிய நிர்பந்தம் அவங்களுக்கு இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து நம்ம கண்ணு முன்னாடி அதிமுக அப்படிங்கிற ஒரு திராவிட கட்சி கரைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் நம்மளுக்கு தெரியும். அப்படிங்கிற போது மறுபடியும் அவங்களுக்கு போய் உயிர் கொடுக்கணுமா அப்படிங்கிறது தான் எல்லாருடைய கேள்வியாகவும் இருக்கும். பட் திமுகவை வீழ்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அதிமுகவை கூட்டணிக்கு கொண்டு வர்றதா, அவங்களோட சேரணுமா அப்படிங்கிற அந்த கேள்வியெல்லாம் இருக்குது. தேர்தல் நெருங்கும் போது எடப்பாடி பழனிசாமியுடைய பிடிவாதம் மற்றும் அதிமுகவினருடைய இந்த அரசியல் புரிதலின்மை இது எல்லாமே சேர்ந்து அவங்களை மீண்டும் தனிமைப்படுத்தும் அப்படிங்கிறது தான் நான் கணிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி விஜய் வந்தாலுமே விஜய் வந்து என்ன சொல்கிறாருன்னா அவருடைய தலைமையில் நான் ஆட்சி அமைப்போம் அப்படிங்கிறது தான் அவர் திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருக்கார். இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிறவங்களுக்கு வந்து திமுகவை தவிர மற்ற எல்லாரும் திமுக ஆட்சியை ஏற்றுக்கிறாங்க, திமுக ஆட்சி வரணுங்கிறதுக்காக தான் அவங்கெல்லாம் கூட்டணியிலேயே இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அதிமுகவுக்கு இருக்கிற 2 கூட்டணி வாய்ப்புகளுக்கும் பாஜகவும் சரி தாவேகாவும் சரி நாங்கள் வந்து ஆட்சி அமைப்போம், நாங்கள் வந்து கட்சியை தமிழகத்தில் வளர்ப்போம் அப்படிங்கிறத தான் வந்து இவங்க இந்த 2 கட்சிகளும் சொல்கிறாங்க. அப்போ அதிமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க பாஜகவோடு சேர்ந்தாலும் சரி தாவேகாவோடு சேர்ந்தாலும் சரி அவங்க 2 கட்சிகளுமே வந்து நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிற கட்சிகள் தான். அப்போ அதில் 2லேயும் வந்து பெரிய வித்தியாசம்லாம் ஒன்றும் கிடையாது. விஜய் வந்து முதல் தேர்தலையே வந்து கூட்டணி வச்சுட்டாரு அப்படின்னா அவருடைய கிரெடிபிலிட்டி போயிடும். அவரை வந்து ஒரு மாபெரும் தலைவர், மக்கள் தலைவர் அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. அவர் வந்து அதிமுகவோட கூட்டணி வச்சாருன்னா செகண்ட் ஃபீல்டில் ஆகிடுவார், அவர் 2ஆம் கட்ட தலைவர் ஆகிடுவார். ஸோ அதை வந்து விஜயெல்லாம் விரும்புவாரா அப்படிங்கிற அந்த நிறைய கேள்விகள் இருக்குது. அது வந்து விஜயுடைய கூட்டணி வாய்ப்புகள் என்னென்ன அப்படிங்கிற போது நான் இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். என்னுடைய கருத்துப்படி அதிமுகவும் பாஜகவும் சேர்வது திமுகவை கண்டிப்பாக வீழ்த்தும் அப்படின்னு நானும் உறுதியாக நம்புகிறேன். ஆனால் அப்படி நடந்தது அப்படின்னா அது வந்து அதிமுகவுக்கு உயிர் கொடுப்பதற்கு சமம். மீண்டும் எடப்பாடி பழனிசாமி எமர்ஜ் ஆகிறதுக்கு நம்மளே வந்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்த மாதிரி ஆகிடும். அதையும் பாஜக கண்டிப்பாக யோசிக்கும், அண்ணாமலை கண்டிப்பாக யோசிப்பார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே தான் வந்து தாவேகாவுக்கும். ஸோ இது நடக்காமல் போச்சு, திராவிட கட்சிகளை அழிக்கணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதிமுக தனித்து விடப்படும். ஸோ இந்த 3 வாய்ப்புகளில் 3வது வாய்ப்பான அதிமுக தனித்து தேர்தலில் சந்திக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணிப்பு. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இது சம்மந்தமான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். நன்றி.